ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23 அமைச்சர்கள் பதவியேற்பு, தாவேகா அமைச்சரவையில் 33 பேர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவில் இருந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10ஆம் தேதி 9 பேர் பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ இதனுடைய மொத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30+1, அதாவது 30 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா கட்சி, அதே மாதிரி நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர். ஸோ 31. அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சர்களாக பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 33 ஆச்சு. ஸோ பேஸ்ட் அப்பான் 234 எம்எல்ஏக்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஸோ 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 2003. ஸோ 35 பேர் வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையில் வந்து இடம் பெறலாம். ஸோ இனி மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிமேல் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவியேற்பு விழா வந்து நடத்தப்படும். ஸோ இவங்களுக்கு மினிஸ்டர்ஸுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் செய்து வைக்கக்கூடிய வந்து கவர்னர். ஸோ ஆர்டிகிள் 164. ஸோ சீஃப் மினிஸ்டரை வந்து கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவுமே சேம் ஆர்டிகிள் 164. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து அமைச்சர்களாக பதவி ஏற்க வைப்பவர் யார் அப்படின்னா ஸோ கவர்னர் தான். அதுவும் எதுக்கு தான் வரும் அப்படின்னா ஆர்டிகிள் 164. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அமைச்சரவையில் இடம் வரலாறு படைத்துள்ளது காங்கிரஸ். ஸோ 1937ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்தியா ஆக்ட் 1935 பிரிட்டிஷ் இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 1919ஆம் ஆண்டு மாண்டகு சமஸ்போர்ட் சட்டத்தின்படி டயார்கியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1937 தான் காங்கிரஸ் முதலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1937 ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் ப்ராவின்ஸினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் வந்து தொடங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலையான ஒரு மினிஸ்ட்ரி இருந்திருக்காது. அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 1947 1949 வரைக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 1949 1952 வரைக்கும் குமாரசுவாமி ராஜா அவர்கள் ஸோ இவங்களும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான். ஸோ இவருடைய தலைமையில தான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 1952 1954 வரைக்கும் ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் ப்ராவின்ஸினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா குலக்கல்வி திட்டம் கொண்டதுனால அவர் வந்து பதவியிலிருந்து ரிசைன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் 1954 1963ஆம் ஆண்டு வரைக்கும் காமராஜர் அவர்கள், ஸோ இவரும் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து பிளானை வந்து கொண்டு வந்திருப்பார். அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா பதவி வந்து ராஜினாமா செய்யவிட்டு கட்சியை வந்து வளர்க்க வேண்டும். அந்த கான்செப்ட்ல வந்து காமராஜர் வந்து அவருடைய பதவியை வந்து 1963ஆம் ஆண்டு ரிசைன் பண்ணியிருப்பாரு. அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பகவத் சலம் 67 வரைக்கும் காங்கிரஸை சார்ந்த பகவத் சலம் அவர்கள் மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து 1967 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய அமைச்சரவை தான் மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருந்திருக்கும். ஸோ 67 பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை தோற்கடித்து விட்டு மறுபடியும் டிஎம்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
காங்கிரஸை சார்ந்த எந்த ஒரு எம்எல்ஏவும் இதுவரைக்கும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல வந்து இடம் பெறவில்லை. ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1967க்கு அப்புறம் 59 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது தான் இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில வந்து 2 இடங்கள் மினிஸ்டர் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி தான் காங்கிரஸ் வந்து வரலாறு படைத்துள்ளது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாடுகள் பயணம் நிறைவு, நாடு திரும்பினார் பிரதமர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியன் அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வளைகுடா நாடான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளான நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாட்டுக்கு வந்து சென்றிருக்காங்க. ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்துடன் பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் அளவுக்கு வந்து முதலீடுகள் வந்து அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெதர்லாந்து நாட்டுடன் பார்த்தீங்கன்னா 17 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. ஸ்வீடன் நாட்டில் பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய தி ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் அப்படிங்கிற பட்டம், மிக உயரிய பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நார்வேக்கும் அவர் வந்து சென்றிருப்பாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிக உயரிய விருதான தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற பட்டம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு, நிலையான வேளாண்மை, கிராமப்புற மேம்பாட்டிற்காக இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சார்பில் அக்ரிகோல் அப்படிங்கிற பதக்கம் ரோம் நகரில் வைத்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கடையில் அருங்காட்சியகம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துதுர்க் கடல் பகுதியில் முதலாக கடலுக்கு அடியிலேயே வந்து ஒரு அருங்காட்சியம் உருவாக்குவதற்கான அந்த முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதற்கான வேலைகள் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது நிவதி பாறை கூட்டம், அதாவது சிந்துதுர்க் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிவதி பாறை கூட்டத்துல தான் இந்த கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கான வேலைகள் வந்து நடைபெற்றிருக்கு.